இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக அரசு பார்த்திங்கன்னா விவசாயிகள் வேளாண் கருவிகள் வாங்குவதற்கு மானியம் வழங்குவது சம்மந்தமான புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது சம்மந்தமாக அவங்களோட ட்விட்டர் பேஜில் தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. இது சம்மந்தமாக வெளியிட்ட போஸ்ட்டில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா வேளாண்மை உழவர் நலத்துறை வேளாண்மை பொறியியல் துறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு களை எடுப்பதற்கு கவலை எதற்கு அரசு மானிய உதவி இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு வேளாண் இயந்திரமயமாக்குதலுக்கான துணை இயக்க திட்டம் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது நீங்கள் விண்ணப்பிப்பதற்கு இதற்கான QR கோட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்கேன் பண்ணாலே அதற்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக மானியத்துக்கான விவரங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வகைகள் சொல்லிவிட்டு ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகள், ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகள், சிறு குறு பிரிவு அல்லாத ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு இதர விவசாயிகள்னு சொல்லிட்டு 4 விதமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா 2 குதிரை திறன் முதல் 5 குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இன்ஜின்கள் இயக்கக்கூடியது 70% அல்லது அதிகபட்சம் ரூபாய் 56,000 வரை மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் சேர்ந்தவர்களுக்கு. நீங்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத பிரிவினால் இருந்தால் 60% அல்லது அதிகபட்சமாக 48,000 வரை மானியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெண் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா 50% அல்லது அதிகபட்சமாக 40,000 வரை மானியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 32,000 வரை மானியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவே 5 குதிரை திறன் முதல் 7.5 குதிரை திறனுக்கு கீழ் உள்ள இன்ஜின்கள் இயக்கக்கூடியது ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் பார்த்திங்கன்னா 70% அல்லது அதிகபட்சமாக 1,05,000 வரை மானியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் அல்லாத இதர பிரிவுகள் பார்த்திங்கன்னா 60% அல்லது அதிகபட்சமாக 90,000 வரை மானியம் கிடைக்கும். சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 75,000 வரை மானியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 60,000 வரை மானியம் கிடைக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 7.5 மற்றும் அதற்கு மேல் குதிரை திறன் உள்ள இன்ஜின்கள் இயங்கக்கூடியது ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவில் சேர்ந்தவராக இருந்தால் 70% அல்லது அதிகபட்சமாக 1,19,000 வரை மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஆதி திராவிடர் பழங்குடியினர் அல்லாத இதர பிரிவில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு 60% மானியம், அப்படி இல்லைனா 1,02,000 வரை மானியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சிறு குறு பிரிவில் அல்லாத ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 50% அல்லது அதிகபட்சமாக 85,000 வரை மானியம் கிடைக்கும். இதர விவசாயிகளுக்கு 40% அல்லது அதிகபட்சமாக 67,000 வரை மானியம் கிடைக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மானியத்திற்கு தேவையான பட்டா சிட்டா விவசாயிக்கான அடையாள அட்டை இதெல்லாம் கேட்பாங்க. அப்ளை பண்ணும்போதே நீங்கள் பணம் கட்டிட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த மிஷின் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் ஆகிடும். இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன